அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். 35 நாட்களில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறுவது எப்படி? நம்ம எவ்வளோ நாளாக படிக்கல, இல்லை இதுக்கு மேலாவது நம்ம படித்தா 10ஆவது வகுப்பில் நம்ம எப்படி கணித பாடத்தில் பாஸ் பண்ணுறது? இந்த டாப்பிக்கே என்ன அப்படின்னா 35 நாட்களில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறுவது எப்படி? முழுக்க இந்த காணொளி யாருக்காக அப்படின்னா 35 நாட்களில் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறுவது எப்படி கணிதம். இந்த கணித பாடத்தில் எப்படிலாம் நம்ம எழுதுனா இந்த 35 நாளில் பாஸ் பண்ண முடியும். நான் இவ்வளோ நாளாக படிக்கல, பரவாயில்ல, இதுக்கு மேலாவது நான் படிச்சிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிற பாடங்களில் வழிமுறைகள் நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் 35 நாளில் 40 மதிப்பெண் தாராளமாக பெறலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாடங்கள் நாங்கள் தொகுத்து கொடுக்குறேன், அந்த பாடத்தை ஒன்று விடாமல் டெய்லியும் படிக்கணும். நம்ம சொல்கிறத நீங்கள் அப்படியே பின்பற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 35 நாளில் 40 மதிப்பெண் பெறலாம், பாஸும் பண்ணிடலாம். பாருங்கள், முதலாவது பாடம் வடிவியல், 10 மார்க் கொஸ்டின். சரிங்களா? மாறுபாடுகளின் வரைபடம், கிராஃப், மாறுபாடுகளின் வரைபடங்கள். சரிங்களா? அடுத்தது 5 மதிப்பெண் பாடம், 5 மார்க்ஸ், உறவுகளும் சார்புகளும். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷன், ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷன். இயற்கணிதம், அல்ஜிப்ரா, புள்ளியியலும் நிகழ்தகவும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி. வடிவியல், ஜாமெண்ட்ரி, ஆயத்தொலைவு வடிவியல், கோஆர்டினேட்டட் ஜாமெண்ட்ரி. எண்களும் தொடர் வரிசைகளும், நம்பர்ஸ் அண்டு சிக்வன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாமே கொஸ்டின்ப்பா. ஒவ்வொரு பாடத்துலேயும் எத்தனை கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். உறவுகளும் சார்புகளும் 10 கொஸ்டின் இருக்குது. 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கொஸ்டின் இருக்குது. சரியா? ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷன், ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கணிதம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 கொஸ்டின் இருக்குது. 5 மார்க் ஒரு 11 இருக்குது, 2 மார்க் ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. அல்ஜிப்ரா. ஓகேவா? அடுத்தது புள்ளியியலும் நிகழ்தகவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். 5 மார்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9 கொஸ்டின் இருக்குது. 2 மார்க் ஒரு 12 கொஸ்டின் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி. வடிவியல் என்ன கொஸ்டின்ஸ்ப்பா? வடிவியல் 3 தேற்றம். 5 மார்க்கில் 3 தேற்றமும் 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது ஜாமெண்ட்ரி. தீரமுமே உங்களுக்கு 3 தீரம் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆயத்தொலைவு வடிவியல் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. 5 மார்க்கில் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. 2 மார்க்கில் ஒரு 13 கொஸ்டின் இருக்குது. கோஆர்டினேட் அண்ட் ஜாமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எண்களும் தொடர் வரிசைகளும். அதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின் 5 மார்க் இருக்குது. 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. நம்பர்ஸ் அண்டு சீக்வன்ஸ், நம்பர்ஸ் அண்டு சீக்வன்ஸ். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பாடங்கள்லாம் இருக்குல்ல, இந்த பாடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 மார்க் எவ்வளோ முக்கியமான கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்கும், 2 மார்க் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். உறவுகளும் சார்புகளும். இது அடுத்த கிளாஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண், அதாவது உறவுகளும் சார்புகளும், இயற்கணிதம், புள்ளியியல் நிகழ்தகவு, வடிவியல், ஆயத்தொலை வடிவியல், எண்களும் தொடர்புகளும். அந்த டாப்பிக்கிலேருந்து முக்கியமான சம் மட்டும் நான் நடத்துகிறேன். இதை நீங்கள் டெய்லியும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் 35 நாளில் 40 மார்க்கு மேல் கண்டிப்பாக பெறலாம். நன்றி. அடுத்த காணொளியில் பார்ப்போம். சென்ற காணொலியில் பார்த்தோம் 45 மார்க், குறைந்தது 35 நாள் 40 மார்க் பெறுவது எப்படி அப்படின்னு பாருங்கள். அதில் 1 மதிப்பெண் 14 மார்க் கொடுப்பாங்க. நீ குறைஞ்சது 10வது எடுத்துடணும். 2 மதிப்பெண் 20 மார்க்கு, நீ குறைஞ்சது 5 கொஸ்டின் 5 மார்க்காவது எடுக்கணும். 14 கொஸ்டின் கொடுப்பாங்க. சரிங்களா? 5 மதிப்பெண் 50 மார்க் கொடுக்குறாங்க. குறைஞ்சது நீ 15 மார்க்காவது எடுக்கணும். அப்போ கொஸ்டின்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 14 கொஸ்டின் வரும். சரியா? வடிவியலில் எவ்வளோ கொடுக்குறாங்க? 8 மார்க். நீ குறைஞ்சது 5 மார்க்காவது எடுக்கணும். 2 கொஸ்டின் கேட்பாங்க, அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் நீ அட்டன் பண்ணுற மாதிரி வரும். வரைபடம் 8 மார்க்கு, 5வது நீ குறைஞ்சது 5 மார்க் எடுக்கணும். 2 கொஸ்டின் கொடுப்பாங்க, ஒரு கொஸ்டின். அப்போ நம்மளுடைய மதிப்பெண் என்ன? 1 மதிப்பெண்ணுக்கு வந்து 10, 2 மதிப்பெண் 5, 5 மதிப்பெண் 15, வடிவியல் 5, வரைபடம் 5, மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 40 மார்க். இதை 35 நாளில் நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்குறத இப்போ அதை தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம்.